சூரி, விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் லீடா நடிச்சு வெற்றிமாறனோட இயக்கத்துல வெளிவந்திருக்க விடுதலை பார்ட் அந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். பார்ட் 1 பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும், அந்த பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டரை விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாங்க. அவரை அரெஸ்ட் பண்றது அந்த படமே. ஆனா எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத தான் இந்த 2வது பார்ட்ல காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க கொள்கை, தத்துவம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்க ஒரு படம். இதுல விஜய் சேதுபதியும் சரி, சூரியும் சரி, மஞ்சுவும் சரி, அவங்களோட நடிப்பை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுல நடிகர் கிஷோர் வேற இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. ஒரு ப்ராப்பரான கம்யூனிஸ்டா அவரை காமிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரோட நடிப்பு எப்படி இருக்கும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரிச்சு விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா இளவரசு அவரை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த படத்துல நிறைய லென்த்தி சிங்கிள் ஷாட் இருக்கு. அதுல இவருக்கு ஒரு சீன் வரும். அதுல இவர் மட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்பாங்க. ட்ரெய்லர்ல கூட அந்த சீனை நீங்க பாத்திருப்பீங்க. என்னைய மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்ததுனால தான் உன்னை மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து உட்கார்ந்திருக்க அப்படின்னு அந்த சீன் மனுஷன் தெறிக்க விட்டுருப்பாங்க. இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, லிப்சிங். இந்த படத்துல தத்துவங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. அதை விஷுவலா தான் டெலிவரி பண்றோம். அந்த லிப்சிங் சுத்தமா மிஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். என்னன்னு தெரியல, வெற்றிமாறனோட நிறைய படத்துல இந்த லிப்சிங் ப்ராப்ளம் இருக்கு. இந்த படத்துல நிறையவே இருக்கு. ஏதோ வேற மொழி படத்தை தமிழ்ல டப்பிங் பண்ண மாதிரி. மேபி ஆஃப்டர் சென்சார் கூட இவங்க டயலாக்ஸா மாத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சீனுமா மாத்திருப்பாங்க. உங்களுக்கும் படம் பார்க்கும்போது அது ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஆழமான அரசியல நறுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. படமா சூப்பரா, கொஞ்சம் சோகமான கிளைமேக்ஸா இருந்தாலும் தரமான கிளைமேக்ஸ். சிங்கே ஆகல அப்படின்றத தவிர்த்துட்டு பார்த்தா படம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா பாத்துருங்க. ஆனா குழந்தைகளை கூட்டு போறதை தவிர்த்துருங்க.